வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, செஞ்சிக்கோட்டை, அதுவும் ராணிக்கோட்டை மலையடிவாரத்தில் இருக்கோம். வாங்க ராணிக்கோட்டையை தரிசனம் செய்யலாம். ராணிக்கோட்டையின் அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைக் போட்டு பைக்கு டோக்கன் வாங்கிட்டு நம்ம மலை அடிவாரத்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், ஒரு இயற்கை சார்ந்த புண்ணிய பூமி போல் நமக்கு காட்சி தருது. நம்மளுடைய ஃப்ரெண்டுங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பாருங்கள், செஞ்சிக்கோட்டை, அதாவது ராணிக்கோட்டை மலை அடிவாரத்தில் வந்து மேற்கு திசையில் பார்த்தா ஒரு நீர் அகழி இருக்கின்றது, குளம். ரொம்பவும் ரம்யமாக இருக்குது நண்பர்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து பார்த்திங்கன்னா ராஜா கோட்டையினுடைய இருக்கக்கூடிய மலை அது வந்து, இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. நம்ம இந்த செஞ்சி மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு கல் குவியலாக தான் இருக்குது. கல் போட்டு அடுக்கி வச்சா எப்படி இருக்கும் அப்படி தான், மண் மலையாகவே நமக்கு தெரியாது. ரொம்பவும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. இங்கேருந்து செஞ்சி மாநகரம். நண்பர்களே, இது வந்து ஒரு குணா குகை மாதிரி இருக்கும். நீங்கள் தப்பி தவறி கூட செல்ஃபோனை வந்து தவற விட்டுட்டிங்கன்னா நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. அங்கங்கே ஒரு குகை மாதிரி அந்த கல்லுடைய இதுவில் போகும். ரொம்பவும் சூப்பராக இருக்குது நண்பர்களே. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு செஞ்சிக்கோட்டைக்கு வரேன். செஞ்சி ராணிக்கோட்டையிலேருந்து அந்த செஞ்சி மாநகரத்தினுடைய வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட 3/4 பாகம் மலை ஏறிட்டோம். சின்ன மலை தான், இருந்தாலும் பார்க்க ரம்மியமாக இருக்குது. ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல சுற்றுற மலை, நடுவே வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமியும் சிட்டியும் நமக்கு அழகாக தெரியுது. இங்கேருந்து நம்ம எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு மலை இது வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் ராஜா கோட்டை இருக்கக்கூடிய மலை. நம்ம ராஜா கோட்டைக்கும் போக போகிறோம். நம்ம ராணிக்கோட்டையினுடைய உச்சியில் வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் ராணிக்கோட்டையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் வந்து. நம்ம இப்போ ராணிக்கோட்டையில் இருக்கக்கூடிய தானிய கிடங்குக்கு போக போகிறோம். இதுதான் ராணிக்கோட்டையினுடைய தானிய கிடங்கு. பிரமிப்பாக இருக்குது நண்பர்களே. இந்த ராணிக்கோட்டையினுடைய தானிய கிடங்கு வந்து பார்த்திங்கன்னா, வாழ்நாளில் இப்படியும் மலைக்கு மேலே வந்து கோட்டை கட்டி வாழ்ந்துருக்காங்க அந்த கால முன்னோர்கள்னு சொல்லிட்டு நினைக்க நமக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் பக்கத்தில் இதுதான் மலைக்கோட்டையே. இது ஒரு வரலாற்று தொல்லியல் துறையின் கீழே வந்து தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே வந்து வீடியோவில் வந்து நமக்கு சிம்பிளாக தெரியும், ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ராணிக்கோட்டையில் இருக்கக்கூடிய குடோன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. எப்படி தான் இதை கட்டினாங்க அப்படின்றது. நம்ம மேலே போய் ஏறி பார்க்குறதுக்கு வசதியாக வந்து படி அமைச்சிருக்காங்க. நம்ம மேலே வந்துட்டோம் பாருங்கள். இங்கேருந்து அந்த தானிய கிடங்குலேருந்து நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து பாருங்கள். செஞ்சி ஏரி, அதை சுற்று வட்டார பகுதியில் நமக்கு எப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி நமக்கு தெரியுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இதுதான் நம்ம உச்சி மலை மேலே வந்துட்டோம். நம்ம மேற்கு திசையிலேருந்து அந்த தானிய கிடங்கை வந்து உள்பகுதியாக பார்க்குறோம். எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள். எந்த காலத்துலேயோ இந்த இடத்துல வந்து மகாராணி தங்கி இங்கே ஆட்சி பரிபாலனம் செஞ்சுருக்காங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்குது நண்பர்களே. இங்கே வந்து கோட்டைக்கு மத்தியில் ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து தண்ணி சப்ளை பண்ணுறக்கூடிய ஒரு டேங்க்கு. நம்ம கீழே இறங்கிட்டோம். இப்போ இன்னொரு கிடங்கு இருக்குது, அதுக்கு போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து 2 அறையாக இருக்குது நண்பர்களே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன அறையில் வழியில் தான் ஏற்று அண்ணாண்ட போயிட்டு சேஃப்டி பண்ணணும். என்ன இதுக்கு இது பயன்படுத்தாங்கன்னு நமக்கு வந்து சரியாக தெரியல.
இது வந்து மற்றொரு கிடங்கு ராணிக்கோட்டையில் தெரியுதுங்களா. பிரமிப்பாக இருக்குது நண்பர்களே. இந்த கிடங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் சுமார் உயரத்துக்கு தான் நம்ம ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு வாசப்படி வச்சு இதிலிருந்து அண்ணாண்ட ஒரு அறை வச்சுருக்காங்க. இதுவும் பிரமிப்பாக இருக்குது. நம்ம இந்த கிடங்கையும் தரிசனம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ராணிக்கோட்டையில் இருக்கக்கூடிய மையப்பகுதியாக விளங்கக்கூடிய அந்த மையப்பகுதியில் கோயில் இருக்குது. ஆனால் கோயில் கருவறையில் மூலவர் இல்லை. இந்த ராணிக்கோட்டையில் வந்து நமக்கு அந்த காலத்தில் குடிநீருக்கு பயன்படுத்திய ஒரு நீர் தொட்டி, அதாவது டேங்க், வாட்டர் டேங்க். இதுதான் நண்பர்களே பாருங்கள். இதில் இப்போவும் தண்ணி இருக்குது. அடுத்து ஒரு மண்டபத்தை கடந்து நம்ம ராணிக்கோட்டையில் இருக்கக்கூடிய மையப்பகுதியை அடையப் போகின்றோம். ரொம்பவும் அழகாக இருக்குது நண்பர்களே. நீங்கள் குடும்பத்தோடவும் வரலாம், காதலர்களோடவும் வரலாம், பேச்சுலராகவும் வரலாம். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய காதலர்கள் தான் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வராங்க. இதுவும் வந்து வண்டலூர் மெரினா பீச்சு போல தான் இருக்குது. என்ன செய்யறது. இந்த கால காதலர்களுடைய சின்னம் இந்த கோயிலில் மார்க்கராலையும் தழையாலையும் பிளாக் மார்க்காலையும் போட்டு அவங்க சின்னத்தை குறிச்சிட்டு போயிடுறாங்க. வரலாற்று தொல்லியல் துறையில், அதாவது வரலாற்று பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த இடத்த முடிஞ்ச வரைக்கும் அசுத்தம் செய்யாத ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கலாம். ரொம்பவும் அழகாக இருக்குது. மலைக்கு மேலே, அதுவும் ஒரு மண் மலை இல்லை, மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கல் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து ராணி அம்மா வந்து காத்து வாங்கக்கூடிய ஒரு வசந்த மண்டபம். இது வந்து இங்கிருந்து செஞ்சி நகரத்தை மொத்தமாக காட்டுறேன் பாருங்கள். வணக்கம், நன்றி.